ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தூதுவளை இலை செடியோட நன்மைகள் தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு மூலிகை செடி அப்படின்னு சொல்லிட்டு. சளி, நெஞ்சு சளி, அப்புறம் பார்த்திங்கன்னா இருமல், இதுக்கெல்லாம் கூட நல்லாவே மருந்து. இது பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நிறைய பேருக்கு கிடைக்காது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த செடி ஒன்று வச்சா போதும். நல்லா நம்ம எப்போதும் நம்ம தேவைக்கேற்ப நம்ம இந்த இலைகளை பறித்து நம்ம ரசமாவோ இல்லை சட்னியாவோ இல்லை தோசையில் நம்ம அரைச்சி சேர்த்து நம்ம தோசையாகவும் ஊற்றியும் இது சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா இந்த பழம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பழம் வந்ததுக்கப்புறம் இது நம்ம வச்சு விதைகளாக போட்டோம்னா செடி நல்லா வரும். இதனோட பயன்கள் தெரிஞ்சும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதில் இலையெல்லாம் முள் இருக்கிறதுனால பறிக்க முடியாது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. ஒரு சின்ன சிசர் வச்சு பார்த்திங்கன்னா இதில் இலைகளெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது ரசமாவோ எல்லாம் வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சளி ரொம்ப சீக்கிரமாகவே முறியும். இயற்கையாகவே நம்மளுக்கு கிடைக்கிற இந்த மூலிகை செடியெல்லாம் நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தரும் வச்சுருக்கணுங்க. அதுக்காகவே நானும் இன்றைக்கி இந்த விதைகளை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். மற்றும் இன்னொரு வீடியோ